ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. சோ இந்த ப்ரோமோல யார் ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சனம் தான் நிக்கிறாங்க. அண்ட் சனம் 1ல நிக்கிறத பார்த்து பாலாஜி சனம் 13ல போய் நிக்கணும்னு சொல்றாரு. சோ 13 ஆல்ரெடி அங்க ஃபில் அப் ஆயிருச்சு. சோ நான் அங்க போய் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சனம் சொல்றாங்க. அண்ட் அர்ச்சனாவும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் வைஸும் சரி ரொம்ப நேரம் பேசலையும் சரி நான் ரெண்டுமே கரெக்டா பண்ணேன்னு சொல்றாங்க. பட் கடைசில பாத்தீங்கன்னா அவங்க 10வது பொசிஷன்ல போய் நிக்கிறாங்க. அண்ட் பாலாஜி ஆரிட்ட நான் டாஸ்க் பத்தி தான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் இந்த கான்வர்சேஷன் கிளியரா இல்ல. அண்ட் சனம் என் மேல அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்ப கால் பண்ண வேண்டியதானு சொல்றாங்க. இதை கேட்ட ஜித்தன் ரமேஷ் ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கால் நடுங்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சன் பண்றாரு. ஜித்தன் ரமேஷ் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் சனமோட ஃபேஸ் டல் ஆகுது. அண்ட் பாலாஜி ஃபைனலா ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றாரு. இன்னொருத்தர் நாமினேட் ஆக சேவ் பண்றதும் செல்ஃப் நாமினேட் பண்றதும் ஒன்னான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அண்ட் திருப்பியும் சேவிங்கும் செல்ஃப் நாமினேட்டும் ஒன்னான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆரி தான் நிக்கிறாரு. சோ ஆரிக்கு அகைன்ஸ்டா தான் இதை கேக்குறாருன்னு தெரியல. ஏன்னா ஆரி மட்டும் தான் எந்த பொசிஷன்லயுமே இல்லாம தனியா இருக்காரு. ஏன்னா ஆரிக்கு அகைன்ஸ்ட் எல்லா பேரும் ஒன்னா தான் கூடுவாங்க. ஆரிக்கு சப்போர்ட்டா யாருமே பேச மாட்டாங்க. சோ ஆரி வெர்சஸ் பாலாஜி அந்த இடத்துல கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கலாம்.